இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 50X 5G அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் 5 ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஆனால் இந்த ஃபோனில் நம்ப முடியாத பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபோனில் பல விதமான நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதன் ஆரம்பமாக இதோட பில் குவாலிட்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 50X 5Gயோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃபரெண்டான கலர் வருது. அதாவது கிரே, பர்பிள் மற்றும் கிரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. இதோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஒருவேளை கிரீன் கலர் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா இந்த ஃபோன் 8.18 mm திக்னஸோட 198.9 கிராம் வெயிட் வருது. அதே கிரே மற்றும் பர்பிள் வெர்ஷன் வாங்கும்போது அது 7.98 mm திக்னஸோட 195.4 கிராம் வெயிட் வருது. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் கொடுத்துருக்காங்க. இது அந்த கிரீன் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கோட வருது. அதே கிரே மற்றும் பர்பிள் கலர் வாங்கினீங்கன்னா அது மெட்டாலிக் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து மிலிட்டரி கிரேட்ல வந்து பில் குவாலிட்டி கொடுத்துருக்கா சொல்றாங்க. அதாவது MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் கிரேட்ல வந்து இது பில் பண்ணிருக்காங்க. ஸோ சிம்பிளா சொன்ன கேட்டீங்கன்னா ஃபோனோட பில் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டாக மழை காலங்களில் ஃபோனை வெளியே எடுத்துட்டு போனால் எந்த பிரச்சனை இருக்காது. அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இது போய் இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு லைட்டும் கொடுக்குறாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம். அது மூலமாக நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் அந்த லைட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி நமக்கு வந்து 10,000 ரூபா கிட்ட உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அளவுக்கு பில் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு டீசென்டான பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரேம் என்னன்னு சொல்ல, ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஃப்ரேமாக தான் இருக்கும். ஸோ இதான் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்டர் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 672 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ இது LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. காரணம் ப்ரைஸிங்க்கு இதான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளே வந்து LCD டிஸ்பிளே கொடுத்த காலத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு வந்து சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுக்குறாங்க. அது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. ஸோ இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்த இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் வந்து ஒரு புது ப்ராசஸர் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதாவது மீடியடெக்கோட Dimensity 7300 அல்டிமேட் அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து மீடியடெக்கோட Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட்டோட கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் தான். அதாவது நமக்கு கிளாக் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கூட்டி வைக்காங்க. மற்றபடியாக அதே 7300 ப்ராசஸர் தான். அதாவது இந்த 7300 அல்டிமேட் அப்படிங்கிற சிப்செட் வந்து 2.5 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. இது ஒரு 4 nm ப்ராசஸர் செஞ்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இந்த ப்ராசஸர் ரேங்கிங்கை பார்த்துடலாம். டிஃபால்ட்டாக கிளாக் ஸ்பீடு எதுவும் இன்க்ரீஸ் பண்ணாத Dimensity 7300 சிப்செட்டோட ரேங்க்னு பார்க்கும்போது அது 59 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 144 மார்க்கும் பி கிரேடும் எடுக்குது. இதுவே நமக்கு வந்து இந்த சிப்செட் வந்து கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் அப்டேட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தேன். அதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராசஸருக்கு ஒரு 50லேருந்து 55 ரேங்க் வேணா வரும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். சில ஹெவியான கேம்ஸ் லைட்டாக செட்டிங்ஸை லோ பண்ணி வச்சு விளாண்டிங்கன்னா விளாடலாம். ஸோ நல்ல ஒரு கேப்பபிளான சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபோன் லேக் ஆகாது. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் தராங்க. 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வச்சு நமக்கு LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஃபோனில் இதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு ஓகே தான். மற்றபடியாக மைக்ரோ சீக்ரெட்கான சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. அதனால் ஃபோனில் வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ ஸ்டி கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் OS பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண XY-X15 அப்படிங்கிற இன்ஃபினிக்ஸோட கஸ்டம் இன்டர்ஃபேஸில் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி வாய்ஸ் அப்டேட்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து அப்டேட்ஸ் இதில் கொடுக்குற நல்ல விஷயம். இது போக இந்த வாய்ஸில் பல விதமான AI ஃபீச்சர்ஸும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா டைனமிக் பார் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்ஸில் பஞ்சுவல் கேமரா சுற்றி வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். இது போக ஃப்ளோட்டிங் விண்டோ ஃபங்க்ஷனாலிட்டி, கேமிங் மோட், கிட்ஸ் மோட் ஃபீச்சர் இருக்குது. அது போக பீக் ப்ரூஃப் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போக Folax அப்படிங்கிற ஸ்மார்ட் அசிஸ்டன்ட்டும் இருக்குது. இன்ஃபினிக்ஸோட புது அசிஸ்டன்ட் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக வெதர் அப்டேட்ஸ், கேமரா கண்ட்ரோல், சேட்டிங்கை மேனேஜ் பண்ணுற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.6 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது ஒரு செகண்டரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி கேமரா பெரிய லெவலில் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. பிரைமரி கேமரா ஓரளவு நல்லா இருக்கு. மற்றபடி இந்த பிரைமரி கேமரா 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. இதுமே வந்து ஒரு நல்ல விஷயம். காரணம் பட்ஜெட் பிரைஸ்ல வர ஃபோன்ஸ்ல வந்து 4K ஃபுட்டேஜ்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஃபோனில் எடுக்க விட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். காரணம் சிப் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கு. அதுவுமே வந்து பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவோட ஆப்பர்ச்சர் பொறுத்தவரைக்கும் f2.0 வருது. மற்ற
மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபிக்குமே எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவோட கொடுக்குறதா சொல்றாங்க. குறிப்பாக ஏஜிசி போர்ட்ரேட் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போக ஏஐ வால்பேப்பர் ஜென்ரேட்டர்ங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக வால்பேப்பரை நீங்க வந்து கொடுக்குற கமெண்ட் மூலமாக ஜென்ரேட் பண்ண முடியும். இது போக ஏஐ நோட் இருக்கு. அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி Folax அசிஸ்டன்ட் இருக்கு. கேலரியை பொறுத்தவரை நமக்கு வந்து ஏஐ இரேசர்ங்கிற ஃபீச்சர் இருக்கு. தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் போட்டோஸ்ல இருந்து அதை அழிக்க முடியும். இது போக ஏஐ கட் அவுட் சர்ச். அது போக அடிஷனலாக வந்து ரைட்டிங் அசிஸ்டன்ட்ங்கிற ஃபீச்சர் இருக்கு. ஏதாவது நீங்க வந்து டாக்குமெண்ட் எழுதுறீங்கன்னா அதை வந்து கரெக்டாக எழுதி தரதுக்கு. இது போக கால் அசிஸ்டன்ட், சோஷியல் அசிஸ்டன்ட், இப்போ சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் முத கொண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிளாக்ஷிப் ஃபோனில் உள்ள பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. வெறும் 11,000 விலையில வர இந்த ஃபோனுக்கு வந்து இப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அள்ளி தெளிச்சிருக்காங்க சொல்லலாம் Infinix. இது போக இந்த ஃபோனுக்கு இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ ஐஆர் சென்சர் இந்த ஃபோனில் இருக்கிற காரணத்தினால இந்த ஃபோனை ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள டிவியோ இல்லைனா ஏசியோ இல்லைனா வந்து வேற செட்டாப் பாக்ஸ் முத கொண்டு பல விதமான விஷயங்களை நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இதுக்கு யூஎஸ்பி டைப் சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. அதாவது இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம். மேலும் இந்த ஸ்பீக்கருக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு, டிடிஎஸ் சப்போர்ட்டோட தராங்க. ஸோ சவுண்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இதில். ஸோ ஆடியோஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNC சப்போர்ட், இது இப்போ 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்த பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ சார்ஜரும் பாக்ஸையும் வந்து தந்துடுறாங்க. ஸோ சாம்சங் மாதிரியான பிராண்ட்ஸில் வந்து சார்ஜர் இப்போ கட் பண்ணிடுறாங்க. ஆனால் Infinix இதுவும் கொடுத்துட்டே இருக்காங்க. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு தராங்க. யூஎஸ்பி வெர்ஷனை பொறுத்தவரை யூஎஸ்பி 2.0 இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கேம் மாதிரியான விஷயங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பேட்டரியை போட்டு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பைபாஸில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஃபோனுக்கு தேவையான பவர் வந்து தனியாக பேட்டரிக்குள்ளே கொடுக்காம வந்து கொடுக்குறோம். அதனால் ஃபோன் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது கேமிங் விளையாண்டுட்டு இருந்தாலும். ஸோ இது மாதிரியாக பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்றால ஃபோன் வந்து மெதுவாக அதுக்கு ஏற்றால சார்ஜ் ஆகிடும் கேமிங் விளையாடும்போது. இது போக அடிஷனலாக 10 வாட்டில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா இது மூலமாக இந்த ஃபோன் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த பேட்டரியோட லைஃபும் இந்த ஃபோன் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வருடம் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2300 சைக்கிள்ஸ் வந்து இதில் வந்து ஓடும் சொல்கிறாங்க. பேட்டரி வந்து நல்லா இருக்கும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு. ஸோ கடைசியாக இந்த Infinixோட Note 50X 5Gயோட விலை பற்றி பார்க்கலாம். 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் விலை 11,499க்கும் 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் விலை 12,999 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி மேஜர் வெப்சைட்ஸ்லாம் கிடைக்குது. இந்த ஃபோனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டேட்டா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ப்ரைஸுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அள்ளி தெரிஞ்சிருக்காங்க Infinix. குறிப்பாக சொன்னீங்கன்னா பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே LCD இருந்தாலும் ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராசர் சூப்பரான அல்டிமேட்டான ப்ராசர். அதாவது நமக்கு Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசர் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ராசஸ் சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதுபோல் கேமராவும் வந்து ஓரளவு இந்த பேக் சைடில் உள்ள மொதல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ 4K ஃபுட்டேஜ்லாம் கேப்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது இப்போ 5G சப்போர்ட்டும் இருக்குது. இது இப்போ டியூல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பைபாஸ் சார்ஜிங் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துறாங்க. சார்ஜரும் பாக்ஸ்லேயே தராங்க. இது மாதிரி எல்லா விஷயமும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது இந்த ஃபோனில் Infinixோட இந்த Note 50Xல. ஸோ நீங்கள் இந்த Infinixோட Note 50X 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமிச்சு மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு வேலை கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு டிஸ்னிக்கு வரை நன்றி. வணக்கம்.